காரணரே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் அப்பா ஒருவர் உம்மை போல இல்லை ஆண்டவரே நீர் என்றும் மாறாதவர் ராஜா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறா அன்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறா அன்பை மறவேனையா துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே. இந்த நிகழ்ச்சியை கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் தொடங்குவோம். கண்களை மூடி நாம் இறைவன்கள் செய்வோம், ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு காரணமாய் இருக்கிறவரே, எங்கள் தாயும் தந்தையுமான அன்பிலிருந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களில் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே, கூட்டமாய் ஆண்டவரே கூடுதியாய் கர்த்தர் உமக்கு நன்றியை எடுக்க வந்திருக்கிறோம். குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளுகிற ஆண்டவரே, நீர் ஈவாக கொடுக்கிற அருளுக்காக நயவுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த கூடுதலே வந்திருக்கிற ஆண்டவரே அனைத்து இறைமக்கள் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகளை வாழ்க்கவும் குடும்பத்துக்காக ஆண்டவரே ஜெபத்தியர்களுக்கு அருள்காக இந்த சத்திய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் மக்கள் மூலமாய் தியானித்து உமக்கு நன்றி எடுக்க கூறும். ஆசிரியர் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன பரிசுத்த பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் பாடலை பாடலாம். மிஷனரிகள் முன்னாடி வருங்க. ஒரு பாடலை பாடத்தை அழைக்கிறோம். மிஷனரிகளுக்கு பிரதீபமா ஒரு பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனே சுவிநாமமே. துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனே சுவிநாமமே.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியானுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தர ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடல் பாடுவோம். இரண்டு சந்தங்கள். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுமே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
உள்ளத்தில் சொந்தமானார். திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். நெருப்பிலிருந்து ஒரு பகுதியை பிரதீப் அவர்கள் படிப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 16 முடிய. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாயிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டது. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய். உனக்கு செவி சாய்க்க போவதும் மீட்படைவார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசிப்பது நிகழ்ச்சி. ஆமென். ஜெபம் செய்வோம். கண்ணில்லா கண்ணை தீரந்தவரா, எண்ணில்லா சோதனை வென்றவரா, கண்ணில்லா கண்ணை தீரந்தவரா, எண்ணில்லா சோதனை வென்றவராம். தேவன் மனிதரை நேசித்ததால் தேடி வந்த இயேசு நம்மை. தேவன் மனிதரை நேசித்ததால் தேடி வந்த இயேசு நம்மை. பராபரனை அராஜனை ஏற்றி பாமாலை பாடிடுவே. வாலிப நாளில் தேவனை வல்லவரனுங்கள் மூலமா. பராபரனை மராஜனை ஏற்றி பாமாலை பாடிடுவோம். வாலிப நாளில் தேவனை சிலுவை மரம் சுமந்தவராம். எண்ணில்லா பாடுகள் வென்றவராம். சிலுவை மரம் சுமந்தவராம். எண்ணில்லா பாடுகள் வென்றவராம். தேவன் மனிதரை நேசித்ததால் தேடி வந்த இயேசு நம்மை. தேவன் மனிதரை நேசித்ததால் தேடி வந்த இயேசு நம்மை. பராபரனை அராஜனை ஏற்றி பாமலை பாடிடுமே. வாலிப நாளில் தேவனை. என்னுடைய வாலிப நாளிலே உம்மை ஆண்டவரை அறிவதும் உம்மை தேடுவதும் ஆண்டவரை மொழி நடப்பதும் உங்களுக்கு கொடுத்த கிருபையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை வழிநடத்தி காத்தவர் ராணிக்கு செய்த கிருபைக்காக சொல்கிறோம். இயேசுக்கு சொல்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே குடும்பத்தாரை நான் முதலாவது வாழ்த்துகிறேன். குடும்ப ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தல போதகர் அருள்பணி கிறிஸ்டியான் ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே
இதை நடத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும் நிகழ்வு. திரு விக்டரையா அம்மா ருக்மணி அம்மாவை நான் அறிவேன். பக்தியும் விசுவாசம் கொடுத்த குடும்பம் ஆண்டவர் மீது கடவுள் வைத்த உன்னதமான கிருபைக்கு நான் நன்றியை தெரிவிக்கிற குடும்பத்தார், அவருடைய அன்பு மகன் திரு ஜான்சன் ஐயாக்காக, அவருடைய துணைவியாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை பெற்றோரை போல பிள்ளைகளும் இறை பக்தியிலே விசுவாசத்திலே மிகுந்த கிருபை உள்ளவர்களாக அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இது பெரிய கிருபையை தீவுகளை காட்டுகிறது, கொடுக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய இந்த நிகழ்ச்சியில கடவுள் கொடுத்த உன்னதமான கிருபை மிகப்பெரியது. கர்த்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறார். அப்படி இந்த குடும்பத்தாருக்கு கொடுத்த 2 பிள்ளைகள் மகன்களை நான் வாழ்த்துகிறேன். ஜாஸ்மிலா இளைய மகளை நான் வாழ்த்துகிறேன். ஜான்சன் எல்லியம்மா அன்பு மகள்கள் ஜெனிட்டா லின்சி மூத்த மகள், இளைய மகள் ஜாசியல் லாரா இதோடு நான் வாழ்த்துகிறேன். கடவுள் பிள்ளைகளுக்கு குடும்பத்தார் கொடுத்த கிருபை பெரியது, இறக்கும் பெரியது, தயவு பெரியது. வாலிப வயதை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தாவீது அழகாக சொல்கிறார் 119வது சங்கீதத்தில், வாலிபன் தன் வழியை எதனால் தூய்மையாக்குவார்? ஆண்டுடைய திருவார்த்தையினாலே, திரு வசனத்தினாலே தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளும். ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குகிறது. ஆண்டுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை நம்மை நிலைப்படுத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை நம்மை நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறது. நிலை நிறுத்தவும் நம்மை செய்கிறது. ஆகவே இந்த வார்த்தை எப்பொழுதும் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தார் இந்த வேளையிலே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நேரத்திலே பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு சொல்றார். தீமோத்தேயு ஒரு இளமையான ஊழியக்காரர். அந்த இளமையான ஊழியக்காரருக்கு அவர் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவர் சொல்லும்போது, நீ இளைஞனாய் இருக்கும்போது எவைகளெல்லாம் நீ கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அந்த சில ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனையை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய கட்டளையை நீ கொடுத்து அதை கற்பித்து வா. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாக இருக்கும். பேச்சும் நடத்தி அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக நீ வாழ்க்கையிலே வாலிப வயது மிக முக்கியமான வயது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வயதிலே ஆண்டவருக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், நம்ம பிறரை நேசிக்கிறவர்களாய், அன்பு செலுத்துவர்களாய், ஆண்டுடைய போதனைகளை நற்செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய், கற்பித்து வரும்படியாய், அதிலே போதிப்பதும் கற்பிதும் மட்டுமில்லாமல் அதிலே நிலைத்திருக்க முடியாது. கடவுள் நம்ம இந்த வாலிப வயதிலே உண்மையை எஸ்தர் அவர்கள் கடைபிடித்தார். உண்மையை தரித்துக் கொண்டார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் எஸ்தர் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள், நிலைநிறுத்திக் கொண்டார்கள். எஸ்தரை உயர்ந்த இடத்திலே கடவுள் கொண்டு போய் வைத்தார். அவருடைய ஜெபங்களை கேட்டார் கர்த்தர். இந்த நேரத்தில் நீ மௌனமாயிருந்தால்
யூதர்களுக்கு சகாயம் யூதர்களிலிருந்து வரும். ஆகவே நாம் ஆண்டவரின் திருக்கரத்தில் இருக்கிற இளைஞனாய் இருக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் நாம் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்போம், அதை எடுத்து சொல்லவும் நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நான் அறிவேன், சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் மிக சிறப்பாய் வேத வசனங்களை சொல்லுவார்கள். சண்டே ஸ்கூல் பிபிஎஸ்ல மிக அழகான பிள்ளைகளை கடவுள் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இடர்கள் வரும், போராட்டங்கள் வரும், வாழ்க்கையிலே எதிர்வினைகளை நீ மேற்கொள்ள வேண்டிய வரும். எல்லா சமயம் கர்த்தர் உனக்கு முன்னிருப்பார், கர்த்தர் உனக்கு முன்னிருப்பார். தாவீது வாலிப வயதிலே அநேக போராட்டங்களை சந்திக்கிறார், எதிர்ப்புகளை சந்திக்கிறார். எல்லாவற்றிலிருந்து கடவுள் உடனிருந்து பாதுகாக்கிறார். அழைத்தவர் அவர், அவர் வழி நடப்புவர் அவர், கர்த்தரின் பின் செல்கிறவர் அவர். மாறாத பிரசனம் அவரை வழிநடத்துகிற நேரத்திலே தாவீது பிரசனங்களை மேற்கொண்டு காக்கிறார். 16வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தரை என் கண்முனே வைத்திருக்கிறார் சொல்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, எத்தீவும் என்னை அணுகான். தாவீது மிக அழகாய் ஒன்றிலிருந்து இந்த 150 சங்கீதங்களிலே ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் குறித்து, அதுவும் இளமையிலே அவர் செய்த அந்த ஆண்டவருக்கு செய்த அந்த நன்றிகளை குறித்து பாடுகிறார், போதிக்கிறார், எடுத்துரைகிறார். அந்த அநேக பாடல்களை அவர் பாடிக்கொண்டிருப்பார். ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னென்று செலுத்தும். அவர் எங்களோடு கூட இருந்தார். அந்த செய்தியை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். வாலிப வயதிலே அது மட்டும் இல்லாமல் இங்கே திபோராளை பார்த்து, எஸ்தரை பார்த்து, திபோரா ஆண்டவர் உண்மையாக இருந்தார். ஆண்டவர் திபோராளை ஊழியராய் ஆக்கி, இறைவாக்கினர் ஆக்கி, தன்னுடைய நற்செய்தியை உரித்து எடுத்து உரைக்கும்படியாய், அநேகருக்கு நீதி வழங்கும்படியாய் செய்தார் திபோரா. இப்படி ஒவ்வொருவராகவும் நாம் பார்த்து கொண்டே போகலாம். அவ்விதமாக பிள்ளைகளை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். இங்கே புதிய பாட்டுக்கு வரும்போது, புதிய பாட்டிலே ஆண்டுடைய ஊழியத்திலே அநேக வாலிபர்கள் அவரை பின் சென்றார். சீடர்கள் எல்லாம் அவர் பின் செல்லும் போது வாலிப வயது தான். அந்த வாலிப வயதிலே சிருஷ்டிகரை நினை, வாலிப வயதிலே உன்னை படித்தவரை நினை, உன்னை உருவாக்கினவரை நினை. தாயின் வயிற்றிலே உன்னை உருவாக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அனைவரையும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் எப்பொழுதும் இந்த வாலிப வயதிலே ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து பகிர்ந்தார்கள். எவ்வளவு போராட்டங்கள், துன்பங்கள். சவுலா இருக்கும் போது அவர் செய்த துன்பங்கள் அநேகம். பவுலாய் மாறின பிறகு அவர் செய்த நன்மைகள் அதைவிட அதிகம். அப்படி சீடர்களும் பவுலடிகளாரும் ஆண்டவருக்கு உண்மையான அவர்கள் தொண்டாற்றினார். ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார், உன்னத இடத்திலே வைத்தார். இன்றைக்கு உலகம் பேசுகிறது. அப்படியாய் பிள்ளைகள் இன்னைக்கு கடவுள் உங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் கடவுளோடு பேச வேண்டும். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், உன்னத இடத்திலே வைப்பார். நான் பவுலடிகளார் மீண்டும் புரிந்து சொல்கிறார். 1 Corinthians 13. நான் குழந்தையாயிருந்தேன். குழந்தையாயிருக்கும் போது குழந்தைக்கு ஏற்றவர்களை சிந்தித்தேன். நான் பெரியவனான போது அதற்கேற்றப்போல் நான் சிந்திக்க முற்படுவேன். அந்த சிந்தனை, அந்த உணர்வு, அனுபவம் வாலிப வயதிலே நமக்கு வேண்டும். அதை கடவுள் நமக்கு கொடுப்பார்.
ஆகவே இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, நீ அன்பாயிரு, நீ ஆண்டவருடைய வார்த்தையை போதித்திரு, அதிலே நீ நிலைத்திரு, நீ முன்மாதிரியாயிரு, யாரும் இந்த வாலிப வயதிலே உன்னை அசட்ட பண்ணாதபடி எல்லாவற்றிலும் நீ கருத்தாயிரு என்பதை அன்றைக்கு பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு சொன்னதை இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், மகளுக்கு சொல்கிறார், லாராவுக்கு சொல்கிறார். பிள்ளையை நான் வரும் வரை ஆண்டவர் சொல்றார், முன்மாதிரியாயிரு, நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. நான் வருவரைக்கும் ஆண்டவர் வரப்போகிறார். பவுல் மிக அழகாய் சொன்னார், வருவரை ஆண்டவர் ஒருவரை நீங்கள் இதை கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். குடும்பத்தார் ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆண்டுடைய வாழ்வில் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க, நீங்கள் கவனமாக இருக்க கடவுள் உங்கள் கைகளை வைத்து, அவர் கைகளை உங்கள் மீது வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளிலே நடக்கிறவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இந்த குடும்பத்தார் கர்த்தருக்கு பயந்து இருப்பதால் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் எப்பொழுதும் நின்றிருப்பார். வாலிப நாளிலே உன் சிருஷ்டிகரை வாலிபனே, நீ ஆண்டவருடைய இடத்துல வந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பிரிச்சல், ஆண்டவரை அழைத்து நடத்துவார். ஆண்டவர் நோடு கூட இருப்பார். அப்படியாக தான் இந்த நாளிலே லாராவை கடவுள் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், அவரை வளர்த்தெடுத்தார், அவர் கையை வைத்து அபிஷேகித்தார். கர்த்தர் ஞானத்திலே பலத்திலே தேவ கிருபையிலே மகளை திடப்படுத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார், இங்கே நிலைநிறுத்தியிருக்கிறார், கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் வயது பிள்ளைகள் மீது கடவுள் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளும். இவ்விதமாக ஆண்டவர் வரும் வரைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து நடப்பீர்கள். வாழ்க்கையில் இன்னும் பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்பட்டு கடவுளுடைய கிருபை தயவு நம்மை வழிநடத்தும். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஜான்சன் ஐயாக்காக அவங்க அம்மா நெய்யமாக்கா ஜெபிக்கும். குடும்பம் திருச்சபையை தாங்குகிறது, திருச்சபையுடைய ஊழியர்களை செய்கிறது, பேராயத்தின் ஊழியர்களை செய்கிறது. அவர்கள் மிஷன் கன்வீனராக இருந்து அநேக ஊழியர்களை அவர் செய்திருக்கிறார். ஐயா அவர்கள் திருச்சபை ஊழியர்களை அவர் தாங்கிக் கொண்டு வருகிறார். நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த குடும்பத்திலே கடவுள் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வாழ்வை நடத்தி காப்போம். ஆமாம், நன்றி. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தர் ஆண்டவரே ஜான்சனுக்காக வில்லியமாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அன்பாய் கொடுக்கப்பட்ட ஜெனட்டா லென்சிக்காக, மூத்த மகளுக்காக ஆண்டவரே ஜார்ஜ் கிறிஸ்டியன் லாராக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இளைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே லாராக்கா ஜெபிக்கிறோம். வாழை வயதை கர்த்தர் நீர் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலன், சுகம், ஆசீர்வாதம், கிருபை, தயவு கர்த்தர் நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கிட அருள்தார். ஆண்டவரே, வாலிபனே, ஆண்டவரே படைத்த சிருஷ்டிகரை நினை, வாலிபத்திலே ஆண்டவரே கர்த்தரிடத்தில் நீ இரு. ஆண்டவரே, நீ தொடர்ந்து ஜெபி. ஆண்டவரே, ஜெபத்திற்கு அவர் செவி சாய்ப்பார். வாலிப வயதிலே கர்த்தர் ஆண்டவருக்கு தன் மழையிலே ஆண்டவரே தன்னை சுத்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் திருவசனத்திலே நாங்கள் காத்துட விளந்தார். திருமறையிலே வாலிபர்கள் இத்தனை பேர் ஆண்டவரே ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அவளை வழிநடத்தி காத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு வழியிலே செல்லாதபடி முடிய வழியிலே பாதையிலே விசுவாசத்தின் வாழ்விலே பக்தியிலே ஆண்டவர் நாங்கள் நிலைத்திருக்க முடியாத செய்யும். இதையே ஆண்டவர் ராஜாவை பார்க்கிறோம். அவருக்கு சோதனைகள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் மோடு கூட இருந்தார். ஆண்டவரே, இங்கே
உறவினர்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரும் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும், ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா கிருபையும் நன்மைகளையும் காண செய்தது. இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இதே போல எப்பொழுதும் பிள்ளைகள் அன்றே வாழ்வை உடனடியா ஆசீர்வாதப்பர் அழுத்தார். ஆண்டவரே செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், தாங்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்த நடந்தபடியாய் வேண்டுகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா துதி மகிமை உமக்கு எடுக்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் உள்ள பரிசுத்தப்பட்டதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வருடத்திலும் ஆசீர்வாதம் சுகமும் பலமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாக்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய சுகத்தோடும் பலத்தோடும் குறிப்பாக ஜான்சனையாவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற எல்லாரும் இந்த வாழ்வோடும் வாழ்க்கையோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சதாக்காலம் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நல்வாகி. ஆமென். விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே,
சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே. சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே. சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. காரணரே, என் இயேசு காரணரே. உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உலகத்தின் பார்வையில் இழிவாய் எண்ணப்பட்ட எங்களை உம்முடைய அழைப்பினால நிறைத்து எங்களை பயன்படுத்துகிறீரே. எங்களில் என்ன நன்மையை கண்டீர் ஆண்டவரே? ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத எங்கள் மேல உம்முடைய அழைப்பு, பரம அழைப்பு ஒரு மகுடமா எங்க மேல இருப்பதனால இன்றைக்கும் நாங்கள் நிலை நிற்கிறோம். உமக்கு நன்றி தகப்பனே. என்னில் என்ன நன்மை கண்டீர்? என்னை அழைத்து
உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர்? என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு. பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழிந்து போகிற எங்க கரங்களை வச்சு அழியாத உங்க ராஜ்யத்தை கட்டுகிற பணியை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. எங்களால ஒன்றுமே அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவினாலே எங்க ஊழியம், எங்க சபை, எங்க குடும்பம் எல்லாம் உங்களால நடக்கப்பா. நீங்க தான்ப்பா நடத்தி சொல்றீங்க. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. எங்கள் எஜமானவரே, எங்கள் ஊழியத்தில் எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறவரே, நாங்கள் உமக்கு பின்னால் வருகிறோம். பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டு உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிப்பதே எங்களுக்கு பாக்கியம். ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே.
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர்.
எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே.
செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உனை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமமனிதா கரி சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமகரிசா சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமமனிதா கரி சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமகரிசா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்தித்த காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமமனிதா கரி சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமகரிசா சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமமனிதா கரி சனி சகரிசா சனி சகரிசா சாப்பமகரிசா.
தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை